சூரிய ஒளியால் சாத்தியமாகும் மலிவு விலை நீர் கடல் நீர் குடிநீராக மாற்றும் தொழில்நுட்பங்களுக்கு அதிக மின்சாரம் அதிக செலவு தேவையுள்ளதாக பெரும்பாலும் பொருளாதார விளைவுக்காக மட்டுமே பரவலாக பயன்படுது. ஆனால் சீனா ஆராய்ச்சி சூரிய சக்தியை மட்டுமே பயன்படுத்தி சூரிய கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய புதிய நுட்பத்தை உருவாக்கியுள்ளது. நானோ துகள்களின் தொழில்நுட்ப அடிப்படையாக கொண்ட இந்த கண்டுபிடிப்பு பாட்டில் விற்கப்படும் குடிநீர் காட்டிலும் குறைந்த செலவு சுத்தமான குடிநீர் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் இது முழுமையாக சூரிய ஒளியில் இயங்குவதால் வெளிப்புற மின்சாரமும் தேவையில்லை. இந்த கண்டுபிடிப்பின் மையமாக இருப்பது புதிய உருவாக்கப்பட்ட ஒளி வெப்ப பொருள் ஃபோட்டோ தெர்மல் மெட்டீரியல் PHOTOTHER MEAL மெட்டீரியல் METERIAL. இது சூரிய ஒளியை மிக விரைவாக வெப்பமாக மாற்றி அந்த வெப்பத்தின் மூலம் கடல் நீரை ஆவியாகிறது. பின்னர் அந்த நீராவி குளிர்விக்கப்பட்டு சுத்தமாக குடிநீராக மாற்றப்படுகிறது. சூப்பர் ஐடியா! இந்த தொழில்நுட்பத்தை சீன ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி அமைப்புகள் உருவாக்கி ஓராண்டுக்கு மேலே சோதனை வழக்கமான கடல் நீர் சுத்திகரிப்பு ஒப்பிடும்போது அதே அளவு நீர் ஆவியாக தேவையான ஆற்றலை 45.7 உதவ குறைக்க முடிந்தது. 145 குறைச்சி பரவாயில்ல. சிறிய அளவிலான கலர்ச்சி வாசனையில் இந்த முறையில் சுத்தரிக்கப்பட்ட தண்ணீர் விவசாய பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. ஒரு முழு அப்படி காலம் முடிந்தது. இந்த தண்ணீரை பயன்படுத்தப்பட்டது ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மின்சார வசதி குறைவாகவும் சூரிய ஒளி அதிகமாக இருந்து குடிநீர் பற்றாக்குறை நிலவும் பகுதிகளில் இந்த தொழில்நுட்பம் தீர்வாக அமையக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது. சூப்பர்! தமிழக அணுமின் நிலைய புதிய இயக்குநராக SP செல்வராஜ் பொறுப்பேற்றது. தமிழக அரசு போக்குவரத்து கழக நகர பஸ்களில் பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்ய திட்டத்தை குறிக்கும் மகளிர் விடிவீர் பயணம் என பெயர் மாற்றப்பட்டு மகளிர் பயணம் என இருப்பது விட்டது. இது தப்பு. தமிழக கவர்னர் RCV அழகரின் பாதுகாப்பு அதிகாரியாக V பிரசன்னா குமார் IPS நியமிக்கப்பட்டார். இதுதான் கரெக்டு. அஸ்ஸாம் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலிருந்து அலுவல் மொழியாக இந்தி அறிமுகப்படுத்த இதற்கு முன்னர் அந்த மாநில அலுவல் மொழியாக அஸ்ஸாமி ஆங்கிலம் போடோ ஆகிய இருந்தன. இந்த நாடாளுமன்ற இந்தியாவில் உலகத்தில் ஈரான் அமெரிக்காவிடையே மீண்டும் மோதல் தொடங்கியதை அடுத்து வருகிற இடைக்கால போர் நிறுத்த முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். ஜூலை 8 ஆலோசனை ஜூலை 5. அதுக்கு முன்னால் சொன்னது ஜூலை 6. அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் கொஸ்டின் உலகில் அதிக மீன்வள உற்பத்தி செய்யும் நாடுகள் இந்தியா எத்தனை இடம்னா 2வது இடம். அப்புறம் 2 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 75 ஆண்டுகளுக்கு பிறகு பெர்னி பெனால்டி ஷூட் அவுட் மூலம் காலிறுதி தகுதி பெற்றது பிரக்ஞானந்தா. அடுத்தது 4B ஹரியானா புவிசார் குறியீடு பெற்ற சிர்னா கின்னோ பல இந்த மாநிலத்தை சார்ந்தது ஹரியானா. ஜூவல் ஓரம் கீழ்கண்டவற்றில் TRIBEX என்ற டிஜிட்டல் கற்றல் தளத்தை தொடங்கி வைத்தவர் ஜூவல் ஓரம். அப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு இடையே சமயத்தில் எத்தனை ஒப்பந்தங்கள் 18. அதுக்கப்புறம் இந்தோனேசியாவிலிருந்து உலகில் 3வது பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்தது இந்தோனேசியா 7B. அப்புறம் இந்தியாவின் பள்ளிகளுக்கு அருகில் ஆற்றல் விற்பனை செய்ய தடை விதித்த மாநிலம் மராட்டி மாநிலம். அப்புறம் 2026 ஆண்டு ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பெற்ற அணி
ஆஸ்திரேலியா. 10 வந்து 1, 2 சரி. தமிழ்நாட்டில் கரிவலம் வந்தநல்லூர் தொல்லியல் தளம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்திய சங்கங்களால் கட்டப்பட்ட சதுர வடிவ பெரிய படிக்கிணறு கணக்கில் பிடிக்கப்பட்ட பெரிய மண்பானை மயில் உருவம் பறிக்கப்பட்ட சரி 2. அதுக்கப்புறம் வந்து 11 வந்து சில்வானா டென்ரெய்ரோ சர்வதேச நாணய நிதியின் தலைமை பொருளாதார ஆலோசகர். அதுக்கப்புறம் வந்து அவர்கள் எல்லாம் வந்து கரெக்டு. தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ள நலம் ஏஐ வந்து புற நோயாளி ஓபிஎம் முன்பதிவு மற்றும் டோக்கன்கள் பெரிதாக மருத்துவரின் டிஜிட்டல் பரிந்துரை சீட்டு. பெர்ஸ்கிரிப்ஷன்னா மருத்துவ டிஜிட்டல் பரிந்துரை சீட்டு. PRESCRIPTION பிரிஸ்கிரிப்ஷனா டிஜிட்டல், அது கம்ப்யூட்டர் மூலம் எடுத்து கொடுக்குது. ஆய்வக பரிசோதனை அறிக்கை, லேப் ரிப்போர்ட்டு. ஓகே, இவ்வளோ இருக்கணும். அடுத்தது வந்து 13C ஜெனீவா சுவிட்சர்லாந்து 2027 ஆண்டுக்கான உலக செயற்கை நுண்ணறிவு AI உச்சி மாநாடு ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான் 2026 ஆண்டுக்கான உலகளாவிய மகிழ்ச்சியான நகரங்கள் இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ள ஜெய்ப்பூர் நகரம் ராஜஸ்தான். அப்புறம் வந்து அமெரிக்கா தேசிய குற்ற ஆணவ காப்பகம் NCRB புதிய இயக்குநராக நியமித்தவர் வந்து அமிர்த் கார்க். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவில் அடிக்கடி ஏற்படும் மின்தடை பிரச்சனைகளையும் மூல காரணத்தை கண்டறிந்த நிரந்தர தீவு KADEP என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினது வந்து கர்நாடகா. அதுக்கப்புறம் 16 வந்து 15 வந்து கரெக்டு. 16 வந்து சாரி மன்னிச்சிருங்க. அடிக்கடி மின் தடை பிரச்சனை உள்ள காரணத்தை கண்டறிந்து திருவார் EB வந்து கண்டுபிடிச்சது வந்து 16 தமிழ்நாடு. வந்து உலக மக்கள் தொகை தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? 17 வந்து ஜூலை 11. உலக மக்கள் தினம் ஜூலை 11. ஐக்கிய நாடுகள் நிலையான வளர்ச்சி அறிக்கையில் 1993 நாடுகள் அடங்கிய பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம்? இந்தியா எத்தனாவது இடம்? 94வது இடம். அப்புறம் வந்து இந்தியா எத்தனாவது இடம்? 94. 8வது கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டி எங்கே நடைபெற்றிருக்குன்னா தெலுங்கானா. கண்ணெல்லாம் விட்டு